ஸோ இன்றைக்கான மார்னிங் வாக்கிங் ப்ளஸ் ஜாகிங் முடிச்சாச்சு. அதனால் வாக்கிங் ப்ளஸ் ஜாகிங்னா எவ்வளோ தூரம் முடியுதோ வாக் பண்ணுவேன் அண்ட் தென் கொஞ்ச நேரம் ஜாக் பண்ணுவேன். ஸோ ஐ ஃபினிஷ் தட். இப்போது ஐம் கோனா ஸ்டார்ட் மை லெக் ஒர்க் அவுட்ஸ். டுடே இஸ் லெக் டே. ஸோ என்னோடய வார்ம் அப்லாம் முடிச்சாச்சு. ஐம் ஆல் செட். இன்றைக்கி நான் வீட்டில் ட்ரெயின் பண்ணுறதுனால I'm going to be using this kettlebell. So first workout is going to be split leg squats. This is one of my favorite and the workout that I hate also because பண்ணும்போது ஜாலியாக இருக்கும், ஆனால் நெக்ஸ்ட் டே க்ளூட் எல்லாம் பிச்சுக்கிட்டு சோறாக இருக்கும். லைக் ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டாவது ஒர்க் அவுட் டெட் லிஃப்ட், சிங்கிள் லெக் டெட் லிஃப்ட். ஒரே ஒரு கெட்டில் பெல் தான் இருக்கு என்கிட்ட. ஸோ இதை வச்சு தான் மேனேஜ் பண்ணி பண்ணணும். அண்ட் சிங்கிள் லெக் டெட் லிஃப்ட் மாதிரியே தான். பட் ஒன் அட்வான்டேஜ் இல்லை, ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் என்னென்னா இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் யர் பேலன்ஸ். ஸோ நான் வீட்டில் ட்ரெயின் பண்ணுறேன்னா ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டூயிங் சிங்கிள் லெக் டெட் லிஃப்ட். அண்ட் யாராவது ஒருத்தவங்க இப்போ தான் அவங்க ஒர்க் அவுட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐ நெவர் ஸ்டார்ட் தம் வித் டெட் லிஃப்ட். டெட் லிஃப்ட் கற்றுக்கணுன்னா ஐ ஸ்டார்ட் தம் வித் பேசிக் லைக் க்ளூட் பிரிட்ஜ், ஹிப் த்ரஸ்ட் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ டீச் தம் சிங்கிள் லெக் டெட் லிஃப்ட். அண்ட் ஒன்ஸ் தே ஆர் கம்ஃபர்டபுள் வித் தட் ஐ மூவ் ஆன் டு ஆக்சுவல் டெட் லிஃப்ட், பார்பெல் டெட் லிஃப்ட். தேர்ட் ஒர்க் அவுட் லெக் எக்ஸ்டென்ஷன்ஸ். இது ஆக்சுவலி லெக் டேலியே மை ஃபேவரட் பார்ட் வந்து இந்த லெக் எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் லெக் கர்ல்ஸ் தான். ஏன்னா ஜாலியாக உட்காந்துக்கிட்டே பண்ணலாம் அண்ட் செம்ம எஃபெக்ட் இருக்கும். அண்ட் திஸ் ஒர்க் அவுட் இஸ் ரியலி குட் ஃபார் யோர் நீ. யாருக்காவது நீ ரொம்ப வீக்காக இருக்குது, நீ வந்து இன்ஜூர்டாக இருக்குது அப்படின்னா ஐ ஸ்டார்ட் வித் தம் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ். சீட்டை டைட் பண்ணல போல, முதல்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் திங், இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது மறக்காமல் சீட் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணணும். நான் டைட் பண்ண மறந்ததுனால பண்ணும்போதே டங்குன்னு கீழே போயிடுச்சு. Anyway, so if you guys are having some kind of knee issue and if you want to strengthen your knee, extensions are one of the best workouts. உங்கள்கிட்ட இந்த மாதிரி மிஷின் இல்லைன்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு பேண்டை மாட்டி ஒரு ஹையர் சர்ஃபேஸில் உட்காந்துக்கிட்டு அந்த பேண்டை கூட இப்படி புஷ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். This is a great workout. The next workout is going to be hamstring curls or leg curls. ஸோ இது கூட உங்களோட நீ எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த கிரேட் ஒர்க் அவுட்ஸ். அண்ட் செம்மையாக ஹாம்ஸ்ட்ரிங் என்கேஜ் பண்ணோம். ஐ ஃபீல் லைக் மற்ற எந்த ஒர்க் அவுட் பண்ணலாம், ஸ்குவாட்ஸ், டெட் லிஃப்ட், ஸ்ப்ளிட் ஸ்குவாட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இஃப் யூ ஜஸ்ட் ஸ்டார்டிங், எனக்கு ப்ராப்பராக அதெல்லாம் பண்ண தெரியாதுன்னா ஸ்டார்ட் வித் தீஸ் டூ. ஏன்னா நீங்கள் இந்த மிஷின்ஸ்லாம் பண்ணுறதுனால யூ ஒன்ட் பி ஏபிள் டு மேக் a lot of mistakes. So if you are someone இது வரைக்கும் ஒர்க் அவுட்டே பண்ணதில்லை, எனக்கு எப்படி ஸ்குவாட், எப்படி டெட் லிஃப்ட்லாம் பண்ணணும்னு தெரியாது, ப்ராப்பராக கைட் பண்ண கூட ஆள் இல்லைனா ஸ்டார்ட் வித் தீஸ் திங்ஸ். எக்ஸ்டென்ஷன்ஸ், லெக் கர்ல்ஸ், லெக் ப்ரெஸஸ் மேபி. ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பிகாஸ் தட்ஸ் பிட் மோர் சேஃபாக. அதுக்கப்புறம் யாரோட கைடன்ஸோ இல்லை மேபி யூடியூப்பில் டியூட்டோரியல் பார்த்தோ நீங்கள் எப்படி ஒரு ப்ராப்பர் டெட் லிஃப்ட்டோ இல்லை பல்கேரியன் ஸ்ப்ளிட் ஸ்குவாட்ஸ் ஆர் ஈவன் பார்பல் ஸ்குவாட்ஸ் பண்ணுன்றதை கற்றுக்கலாம். லாஸ்ட் ஒர்க் அவுட் I'm doing calf raises with weights. So over kaili I'm holding 12.5 kg dumbbell. So this is a really great workout for the calves, especially இந்த மாதிரி weighted பண்ணால் செமையாக calf muscle engage ஆகும். Usually I use a barbell போட்டு லெக்ஸ் பண்ணும்போது பார்பெல்லில் வெயிட் போட்டு அங்கே பண்ணுவேன். But since I'm training at home, I'm using these dumbbells. And once இந்த calf raises முடித்த உடனே immediately I'll be doing shin raises.
சின் ரைசஸ் இந்த மாதிரி ஒரு செவத்தில் சாஞ்சிட்டு உங்கள் காலை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு யூ ஜஸ்ட் ஹேவ் டு லிஃப்ட் யுவர் டோ. உங்கள் ஹீல் மட்டும்தான் கிரவுண்டில் இருக்கணும். திஸ் இஸ் கோயிங் டு என்கேஜ் த மசில். உங்கள் ஷின்போனை சுற்றி இருக்கிற மசிலை நல்லா என்கேஜ் பண்ணும் அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணும். இது உங்களோட ஆங்கிளை ஸ்ட்ராங்காக வச்சுக்க யூஸ் ஆகும். நான் பார்க் அவுட் பண்ணும்போது சம்டைம்ஸ் ரொம்ப கேவலமாலாம் லேண்ட் ஆகும். லைக் ஆங்கிள்லாம் ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணி தான் லேண்ட் ஆகும். அப்போது என் ஆங்கிள் அடிப்படாமல் ஸ்ப்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு காஃப் ரைசஸ் அண்ட் ஷின் ரைசஸ் ஆர் த மெயின் ரீசன். ஸோ திஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட். இது எப்போவுமே நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஸோ நீங்களும் உங்களோட ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கோங்க. லெக் டே சக்ஸஸ்ஃபுல்லி டன். குல்ஃபி இங்கே வந்து சன் பாத் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஸோ என்னால் காலை யூஸ் பண்ண முடியல, அதனால நான் கீழே உட்காந்து குல்ஃபிக்கு பெல்லி ரப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனிவே யூ கைஸ் ஆல்சோ ட்ரெயின். டோன்ட் ஃபர்கெட் டு ட்ரெயின் அண்ட் ஈட் ப்ராப்பர்லி அண்ட் நெவர் ஸ்கிப் யுவர் லெக் ஒர்க் அவுட்ஸ். ஓகே பண்ணுறேன். எப்பா இவளுக்கு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டாப் பண்ணால் திரும்ப பண்ணணும்னு கேட்பா. இல்லை குல்ஃபி, யாருமே ஸ்டாப்பே பண்ணக்கூடாது உனக்கு பெல்லி ரப். எனிவே have a great day guys. Bye bye.